ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கார சிரிச்ச முகம், அவரை சந்திச்சிருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள்ட ஒரு சோகமான முகம், இல்லாட்டி ஏன் இந்த மாதிரி அவர்களுடைய முகம் இருக்குன்னு சொல்லி நேற்றில் இருந்து அந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடத்தப்படுது. சந்திப்பு நடத்தப்பட்ட நேரத்தில் சிரித்து பேசியிருக்கலாம். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மட்டும்தான் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். இவங்கெல்லாம் சோகமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி அது ஒரு மீம் மெட்டீரியல் வரைக்கும் இன்றைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவோட ஒரு சந்திப்பு நடத்தப்படுது. ஜனாதிபதியை எதிர்க்கட்சி தலைவரை சந்திச்சிருக்கிற அதே தரப்பு இந்திய உயர்ஸ்தானிகரையும் அன்றைக்கி சந்திக்கிறாங்க. நாளைக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கு வர இருக்கிறாரு. இதே தரப்பை சந்திக்கிறதுக்கும் சில நேரங்களில் சந்திப்புகள் நடத்தப்படலாம். இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் இலங்கை சம்பந்தமான ஒரு தெரிவுக்குழுவினுடைய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் தலைவர் சசி தரூர் சொல்லியிருக்கிறார், இலங்கை இந்திய உறவு சம்பந்தமாக ஒரு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த 6 கட்சிகளினுடைய கூட்டு அது சம்பந்தமான சந்திப்புகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட எப்படியான விஷயங்களை நாங்கள் கதைச்சோமோ அதே விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் தமிழ் மக்களுக்காக இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பலமாக குரல் கொடுக்கிறதா வாக்குறுதி தந்திருக்கிறார் என்று சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ஷவுப் ஹக்கீம் ஊடகங்களை சந்திக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு மீடியா கேள்வி கேட்ட நேரம் அதுக்கான ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார். என்று சொன்னால் அரசியலமைப்பு திருத்தம், மாகாண சபை தேர்தல், இந்த மாதிரியான விஷயங்களில் சிறுபான்மையினருடைய நலன் சம்பந்தமான விஷயங்கள் உள்ளடக்கப்படணும்ன்றது இந்த 6 கட்சிகளினுடைய நிலைப்பாடு. அது அவருக்கு சொன்ன நேரத்தில் அதில் அவர் உறுதியாக இருக்கிறார், அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கான். இப்போ சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர், ஒரு ஜனாதிபதியும் கிடையாது, பிரதமரும் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு அமைச்சரும் கிடையாது. அவர்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறதால ஒரு தீர்வு வருமானு கேட்டால் நடைமுறையில் எப்படியுமே சாத்தியம் கிடையாது. சரி, எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி ஆகிறார்னு சொல்லி சும்மா சொல்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு பேஜுக்கு நாங்கள் சொல்லுவோம், சஜித் பிரேமதாச ஒரு பதவிக்கு வரார், ஜனாதிபதி ஆகிறார்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவாரான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான், பெரும்பாலும் நடக்க போகிறது கிடையாது. அரசினுடைய கடமை பௌத்த மதத்தை பேணி பாதுகாக்கிறது என்ற சரத்தை சஜித் நீக்குவாரா என்று கேட்டால் அவர் அதை நீக்க போகிறது கிடையாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படணும்னு சொல்லி கொண்டிருக்கிற இதே தரப்பு அதிகார பகிர்வு சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு, தமிழர்கள் சரிவ வாழ்கிற பிரதேசங்கள் அதிகார பகிர்வு கொடுக்கப்படணும் என்ற நிலைப்பாட்டில் சஜித் உறுதியாக இருப்பாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. காணி பிரச்சனை சம்பந்தமாக குரல் கொடுக்க போறாராம். இப்போ இராணுவ முகாம்கள் வடக்கிலிருந்து அகற்றப்படணும் என்று சொல்லி சஜித் கதைப்பாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அரசியலமைப்பு திருத்தப்படுற நேரம் தமிழும் அரசகர்ம மொழியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேல சிங்களம் இலங்கையினுடைய அரசகர்ம மொழியா இருக்கும், தமிழும் சொல்லி இருக்கிறது. சிங்களமும் தமிழும் சொல்லி ஒரே வரியில அவரால் சேர்க்க முடியுமான்னு கேட்டா அதுக்கும் சஜித் பிரேமதாச முன்வர போறது கிடையாது. சஜித் மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் இதெல்லாம் எப்படியுமே நடக்க போறது கிடையாது. அப்ப இந்த அரசாங்கத்தாலேயே அதெல்லாம் செய்யப்படாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிற பின்புலத்தில் எதிர்கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறது யாரை ஏமாற்றுறதுக்கு என்றதான் இந்த மாதிரியான சந்திப்புகளை பார்க்குற நேரத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இதெல்லாம் ஜோக் கிடையாது. இந்த சந்திப்பு நடந்த நேரத்தில் அதை பற்றின போட்டோஸ் வீடியோஸ் வெளிவந்த நேரம் ஹக்கீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஹக்கீம் ஜனாதிபதியை பார்த்து கதைக்கிற மாதிரி ஒரு சில செகண்ட்கள், அந்த ஒரு 40-50 செகண்ட் தான் பிரசிடென்ட் மீடியா அதை வெளியிட்டிருந்தது. அதில் ஒரு சில செகண்ட்கள் ஹக்கீம் ஜனாதிபதியை பார்த்து ஏதோ கதைக்கிறார், ஏதோ கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. அந்த வீடியோவை போட்டு என்னமோ ஒரு பாட்டு, தனியொருவன் நினைத்து விட்டால் என்ற அந்த பாட்டை போட்டு சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற மாதிரியான பாட்டு போட்டு ஹக்கீம் கதைக்கிற மாதிரி அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதெல்லாம் யாரை ஏமாற்றுறதுக்காக நடத்தப்படுற சந்திப்புகள், அடி இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்ற மாதிரி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஜனாதிபதியை சந்தித்த நேரம் இந்த 6 கட்சிகளோட பிரதிநிதிகளோட முகத்தை பார்க்குற நேரத்தில் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ஒரு மீமா மாறி இருக்கிறதுக்கு, ஃபேஸ்புக் பதிவாக மாறி இருக்கிறதுக்கு அதுக்கு பின்னால் சொல்லப்படாத சில கதைகளும் பதில் இருக்கிற சில விஷயங்களும் இருக்கு. ஜனாதிபதி ஊடக பிரிவோட அறிக்கையை வந்ததுக்கான பதில தெளிவா குறிப்பிட்டிருக்கு. இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த சந்திப்பு நடக்கல என்றதுதான் அதுக்கான பதில். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. அதை தாண்டி இவர்களால் அந்த சந்திப்புல கதைக்க முடியாம போயிருக்கு. இதுக்கு மேலேயும் கதைக்க முடியாதுன்ற மாதிரி இந்த 2 பாக்கெட்லையும் இருந்து இந்த பதிலெல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கன்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதில் சொல்லி இருக்கிறார் என்றதை தான் ஜனாதிபதி ஊடக பிரிவிட அந்த ரிப்போர்ட் வெளிப்படுத்துது. இதில் அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. எம் ஏ சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் சொல்லியிருக்கிறாராம், இதுக்கு முதல்ல இருந்த அரசியலமைப்புகள் மாதிரி 48ஆம் ஆண்டு 72 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புகள் மாதிரி ஒரு தரப்பை மட்டும் திருப்திப்படுத்தாம எல்லாருக்குமான அரசியலமைப்பா அது இருக்கணும் என்ற மாதிரி சுமந்திரன் சொல்லியிருக்கிறார்.
தனித்தனியை கூப்பிட்டு பதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குற நேரம் இருக்கு. சுமந்திரன் வாங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னால், அரசியலமைப்பு திருத்தப்படணும், அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் ஒழிக்கப்படணும். ஆனால் அதுக்கு முதல்ல அரசியலமைப்பு திருத்தப்படுறதுக்கு முதல்ல ஒரு மக்களுக்கு இடையில உடன்படிக்கை செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது என்ற மாதிரி மக்கள் ஒப்பந்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இடையில நடக்கிற ஒப்பந்தங்களை விட மக்கள் தெளிவுபடுத்தப்படணும், மக்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் வேணும் என்றதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுமந்திரனுக்கான பதிலா சொல்லி இருக்கிறார். அடுத்தது உங்களோட எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது என்றதை ஜனாதிபதி மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் என்ற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குற நேரத்தில் நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ற ஒரு அரசாங்கமா என்னுடைய அரசாங்கம் இருக்கும் என்ற வார்த்தையை ஜனாதிபதி அந்த கூட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறதா அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது கிடையாது என்றது அதனுடைய அர்த்தமாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. அப்போ சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தெரிவுக்குழுவோட நான் கதைக்கிறேன், உங்களோட கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே போய் நான் கதைச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றேன் என்ற மாதிரியும் விளங்கிக் கொள்ள முடியும். இது என்னுடைய பார்வை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பதிலாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மலையக மக்கள்கிட்ட பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கிற நேரத்தில் அடுத்து யாரு, ராதாகிருஷ்ணன் வாங்க உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருக்கிறார், எங்களோட ஆட்சி காலகட்டத்தில் 10 பேச்சு காணியை மலையக மக்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிருந்தது, உங்களோட ஆட்சி காலகட்டத்திலேயாவது இது நடக்கும் சொல்லி நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இது சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்களோட சேர்ந்து. அந்த ஒப்பந்தங்கள் தான் இதுக்கான அடிப்படையான பிரச்சனையா இருக்கு. இதுக்கான ஒரு தனி அதிகார சபை நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகார சபை மூலமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் சொல்லி அவருடைய வாயும் அடைக்கப்பட்டிருக்கு. அடுத்த யாரு, ஜீவன் தொண்டமா நீங்க வாங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருக்கிறார், வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால மின்சாரம் குடிநீர் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், இதுக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதிகமான பணம் ஒதுக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களினுடைய வீட்டு திட்டம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. 2027-28 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 13,000 வீடுகள் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயம் உள்ளடக்கப்படும் என்ற மாதிரியும் ஒரு பதில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். கேட்கப்பட்ட எல்லா கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 பாக்கெட்ல இருந்தும் இந்த மாதிரி பதில அள்ளி அறிஞ்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. இவர்களால் உடன்பட முடியாத பதிலாக இருந்திருக்கு, அதை எதிர்த்து கதைக்க முடியாமல் தான் அந்த முகம் மாறி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு என்ன சொன்னால், அந்த பேச்சு வழக்கில் சொல்கிறதா இருந்தால் என்னமோ சாப்பிட்ட ஏதோ மாதிரி இருக்கு, இல்லாட்டி எதையோ மிதிச்ச யாரோ மாதிரி இருக்கிறான் என்ற மாதிரி தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகளினுடைய முகங்களை பார்க்குற நேரத்தில் இருந்தது. இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு தான் சஜித்தோட சந்திப்பு நடக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை இந்த தரப்பு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 6 கட்சிகளுக்கு பின்னால் இருக்கிற நாடு இல்லாட்டி தரப்பு யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டணி நடக்குதுன்னு சொன்னா ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு பின்னால இவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசப்படும். உறுதியான விஷயங்கள் இல்லாட்டியும் இது மூடி மறைக்க வேண்டிய ரகசியம் கிடையாது. இதுக்கு முதல்ல ஒரு தமிழர்கள் சொல்லி தமிழ் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது சில மாதங்களுக்கு முதல்ல. அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த கூட்டணிகளினுடைய முக்கியஸ்தர்கள் சொல்லப்படுற தரப்பு இந்திய உயர்ஸ்தானிகரை போய் சந்திக்கிறாங்க. இந்த 6 கட்சிகள் இப்ப ஜனாதிபதியை சந்திச்சதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் சந்தித்ததுக்கு பிறகு இன்றைக்கு இந்திய உயர்ஸ்தானிகரோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இது சம்பந்தமா ஒரு ரிலீஸ் வெளியிட்டிருக்கு. அந்த ரிலீஸ்ல இந்த ராஜதந்திர வார்த்தைகள், டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் சொல்லப்படுற மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கு. இந்த தலைவர்களினுடைய வேண்டுகோளுக்கு அமைய, அதாவது நான் கூப்பிட்டது கிடையாது, இந்திய அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க கேட்டுக்கொண்டாங்க, அதுக்கு அமைய இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு, அவர்களுடைய அழைப்பின் பேரில் நடத்தப்பட்டிருக்கிற சந்திப்பு என்ற மாதிரியும் 2 தரப்பு உறவுகள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம் என்ற மாதிரியும் இந்திய உயர்ஸ்தானிகராலையும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படியான ஒரு பின்புலத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சிட செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாளைக்கு இலங்கைக்கு வர இருக்கிறார் சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதே தரப்போட சில நேரங்களில் ஒரு சந்திப்பு நடத்தப்படலாம், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம். இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் அவரும் நாளைக்கு இலங்கைக்கு வர இருக்கிறார். யார் யாரை சந்திப்பார்ன்றதை பற்றின முழுமையான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய வெளியுறவு விவகாரங்கள் சம்பந்தமான ஒரு கமிட்டி, ஒரு தெரிவு குழுவினுடைய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய தலைவர் டாக்டர் சசி தரூர் தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்தியா பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளினுடைய உறவும், 2 நாடுகளையும் நாங்கள் நெருக்கமாக வச்சிருக்க வேண்டியது முக்கியமானது. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் இலங்கையினுடைய முன்னாள் ராஜதந்திரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் கலந்து கொண்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களாம். இவர்களுடைய கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டு ஒரு முழுமையான ரிப்போர்ட் இந்த குழுவால் தயாரிக்கப்பட்டு இந்திய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கு. அந்த கூட்டமும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு.
இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பதில் இந்த ஃபோட்டோஸ் சொல்கிற விஷயங்கள், இந்தியாவினுடைய சில முயற்சிகளை பார்க்குற நேரத்தில் வந்து ரெண்டுக்கும் இடையில் ஒரு முரண் இருக்கிற மாதிரியும் நான் வந்து பார்க்குறேன். இந்த சந்திப்புகள் இப்போ நடந்திருக்கிற விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.